எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய ஈவினிங் ரொட்டீனை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பையன் தூங்கி எந்திரிச்சதும் அவனுக்கு பால் வச்சு குடிச்சிட்டேன். மீதி இருந்த பாலில் எனக்கு காஃபி போட்டுக்கிட்டேன். ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் போட்டிருந்தேன். அப்புறம் 7 மணிக்கு காஃபி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குடிக்கணும் போல் இருந்துச்சு. அதனால் எனக்கு மட்டும் போட்டுக்கிட்டேன். என் பையனுக்கு புட்டியில் ஊற்றி கொடுத்துருந்தேன். அவனும் குடிச்சிட்டு விளையாண்டுருந்தான். அன்றைக்கி நான் தலைக்கு குளிச்சிருந்தேன். அம்மா தலை சீவி விடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் தலையில் சிக்கு எடுத்துகிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அம்மா பின்னிட்டு இருந்தாங்க. நிறையா டேக் போயிட்டு இருந்துச்சு. என் பையன் அந்த சைடு விளையாண்டுருந்தான். போய் தண்ணியில் விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ தூக்கிட்டு வச்சிட்டு இருந்தேன். கடைசியில் அவனையும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டே தான் அம்மா தலை சீவி விட்டாங்க. ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கும்போது அம்மா தான் டெய்லி தலை சீவி விடுவாங்க. அதுவும் தலைக்கு குளிச்சுட்டேன் அப்படின்னா அம்மா தான் இந்த ஃப்ரெஞ்ச் பேக் சீவி விடுவாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அம்மா மோஸ்ட்டாக சீவி விடுறதில்ல. நானே தலை சீவிப்பேன். ஏதோ ஒரு நாள் தான் சீவி விடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஹேர் நீளமாக இருக்கிறனால ஃப்ரெஞ்ச் பேக் சீவணும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் தலைக்கு குளித்தா ஃப்ரெஞ்ச் பேக் தான் சீவிருப்பேன். அது மட்டும் இல்லை, சிக்கும் அவ்வளோக்கா விழுகாது. அதனாலேயே இந்த ஜடை மோஸ்ட்டாக போட்டிருப்பேன். ஈவினிங் டைம் என் பையன் நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக விளையாண்டுருந்தான். காலையில் கூட அவ்வளோக்கா ஆக்டிவாக இருக்க மாட்டான். ஈவினிங் தூங்கி எந்திரிச்சதும் நல்லா ஆக்டிவாக இருப்பான் 12 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் தூங்கிடுவான். வெளியே அப்பா தார் சுற்றிக்கிட்டு இருந்தார். இவன் போனால் தார் சுற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை பூட்டியிருந்தாங்க. அப்போவும் விடாமல் கத்திக்கிட்டு இருந்தான் கம்பியை பிடிச்சிட்டு. ஈவினிங் கரண்ட்டு போயிடுச்சு. அதனால் வெளியே தான் எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருந்தோம். பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே வெளியே தான் உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ நான் ரோட்டில் வாக்கிங் போகலான்னு போயிட்டுருக்கும்போது என் பையன் என்னையும் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருந்தான். அதனால் நடு ரோட்லேயே உட்காந்துக்கிட்டேன். அவனும் அப்பையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தவழ்ந்து வந்துட்டு இருந்தான் ரோட்டில். கரண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7:30 மணிக்கு மேலே தான் வந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை 3 பேருமே கோயிலுக்கு போயிருந்தோம். மேலே மலையில் சாமி கும்பிட்டு கீழே அடிவாரத்தில் நிறைய கடைங்க இருந்துச்சு. பாத்திர கடைங்க, கம்மல், அந்த மாதிரி நிறைய கடைகள் இருந்துச்சு. நான் தோசைக்கல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். போன தடவை கூட போனப்போ வாங்கணும்னு பார்த்தேன். ஆனால் ரேட் அவ்வளோக்கா ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்களே. இந்த தடவை கேட்டு பார்த்துட்டு ரேட் அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டேன். பரவாயில்ல ரேட்டு. அதனால் தோசைக்கல் எனக்கு தோசைக்கல் எடுக்கணும்னு ஆசை. எனக்கு தோசைக்கல் எடுத்தேன். எங்கள் வீட்டுக்காருக்கு பணியாரக்கல் எடுக்கணும்னு ஆசை, இரும்பில். அதனால் அவர் சாய்ஸுக்கு ஒரு பணியாரக்கல் எடுத்தாச்சு. இதில் குழி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இதில் ஒரு செட் எடுத்தோம்னாலே ஒருத்தங்க சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி குழி கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. பின்னாடியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேஸில் வச்சு பணியாரம் சுட்டுக்கலாம். வெயிட் பார்த்திங்க அப்படின்னா லைட் வெயிட்டுக்கு கிடையாது, ஓரளவுக்கு வெயிட்டாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த வடைச்சட்டி வாங்கியிருந்தேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வடைச்சட்டி வாங்கியிருந்தேன். இதில் நம்ம பூரி சுட்டுக்கலாம், இல்லை கறி வறுக்கிறது, இல்லை வெங்காயம் வணக்கிறது, அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற தாட்லேயே தான் இந்த வடைச்சட்டி வாங்கியிருந்தேன். இந்த 3மே எனக்கு ஒரு அஃபோர்டபுள் ரேட்டில் கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் பீங்கான் ஜார் 2 வாங்கியிருந்தேன். சின்ன சைஸில் 2 வாங்கியிருந்தேன்.
எனக்கு வந்து இது வந்து நியூ மாடல் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு வந்து ப்ளூ கலரை விட வந்து எல்லோ கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலும் வந்து ஒரே கலரில் வந்து எடுத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து பொருள் வந்து எடுக்கும்போது வந்து கன்ஃபியூஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 கலரில் எடுத்தேன். இந்த எல்லோ கலர் பீங்கான் ஜாரில் வந்து அதில் போட்டிருக்கிற டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் வந்து 2 ஜார் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து எப்படி வந்து சீசனிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து வாங்கிட்டு வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து 3யுமே வந்து நான் நல்லா கழுவிக்கிறேன். இதே மாதிரி தான் மேரேஜ் ஆன புதுசில் வந்து மண்பானையில் வந்து நம்ம வந்து குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பாத்திரம் வந்து வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து தயிர் உரை ஊற்றுறதுக்கு, இன்னொன்று வந்து குக் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு 2 பாத்திரம் வாங்கியிருந்தேன். ஆனால் வந்து எனக்கு எப்படி வந்து அதை பழக்கணும் அப்படிங்கிறது தெரியல. ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நெய்யில் வந்து சின்ன வெங்காயம் போட்டு வணக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் நெய்க்கு பதிலாக வந்து எண்ணெயில் வணக்கியிருந்தேன். இந்த மாதிரி 2 டைம்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை வந்து அந்த பாத்திரத்தில் வந்து ரசம் வச்சுருந்தேன். ஆனால் வந்து மண் சட்டி ஸ்மெல் வந்து அதில் ஹெவியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அது எப்படி வந்து பழக்கணும்னு தெரியாமல் அது அப்படியே வந்து வேஸ்ட்டாகவே போயிருந்துச்சு. அதே மாதிரி தான் இதுவும் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, ஒரு அம்மாவே வந்து சொல்ல நான் வந்து சீசனிங் பண்ணிட்டேன். இப்போ எப்படி சீசனிங் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து தோசைக்கல்லும் இன்னொரு பக்கம் வந்து பணியாரக்கல்லும் வச்சுக்கலாம். 2ம் வந்து ஹீட் ஆகட்டும். நம்ம இதில் வந்து விளக்கெண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். விளக்கெண்ணெய் பார்த்திங்கன்னா தோசைக்கல்ல ஃபுல்லாமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பணியாரக்கல்லையும் ஒவ்வொரு குழிலையுமே வந்து நம்ம விளக்கெண்ணெயை வந்து ஊற்றி வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். ஆல்ரெடி வந்து நான் சின்ன வெங்காயத்தை வந்து இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பொடி பொடியாக நறுக்கியும் ஆட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இடிச்சும் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வணக்கி விடுங்க. இந்த பணியாரக்கல்லில் மட்டும் கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்து மேலே ஊற்றி விடுங்க. கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருந்தால் தான் வந்து சீசனிங் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து பணியாரக்கல்லில் வந்துட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. அப்பப்போ வந்து நல்லா வந்து வணக்கி விடுங்க. இந்த மாதிரி வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து ஆனதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. என் பையன் வந்து எப்பயுமே ஈவினிங் வந்து தூங்குவான். அன்றைக்கி வந்து கரண்டு போயிடுச்சு. அதனால் வந்து கீழே படுக்க வச்சுருந்தேன். கொசு வராமல் இருக்கிறதுக்கு கொசு வலையில் வந்து படுக்க வச்சுருந்தேன். அவன் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே வந்து டின்னர் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை மாவு வந்து ஆட்டி வச்சது இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து தக்காளி கடையல் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கு வந்து தக்காளி வந்து நிறையா வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 2-3 ஸ்லைஸாக வந்து கட் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து கடைய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இண்டக்ஷனில் வந்து நேற்று வச்சு சாம்பார் கொஞ்சம் மீதம் வந்துச்சு. அதை வந்து சூடு பண்ணி வச்சுக்கிட்டேன். தக்காளி கடையல் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து 2 பேர்த்துக்குமே வந்து தோசை ஊற்றி கொடுத்தேன். என் பையனுக்கும் வந்து தோசை தான் கொடுத்தேன். ஆனால் வந்து அவன் அரை தோசை தான் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் வந்து சாப்பிடலை. அம்மா வந்து சாரீ வந்து தறியிலேருந்து அறுத்து போட்டிருந்தாங்க. நானும் அப்பாவும் வந்து மடித்து வச்சிட்டோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நைட்டு 12:30 மணிக்கு எடுத்தது. அப்போ கூட வந்து இவன் ஆக்டிவாக விளையாண்டுருந்தான். எல்லோரும் தூங்கிட்டாங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.